எல்லோருக்கும் வணக்கம். ஏய் சீக்கிரம் பொண்ணை ரெடி பண்ணுங்கடி, மாப்பிள்ளை வர்றாரு அப்படின்னு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்தா மாப்பிள்ளை அண்டர்வேரோட மேலே ட்ரெஸ்ஸு கூட போடாமல் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அதிர்ச்சிகரமாக இருக்குது. 3 நாள் லீவ் கழித்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்தால் நிஃப்டி ஒரு வெறும் 28 பாயிண்ட் தான் ப்ளஸில் வந்திருக்கு. ஒரு சிறிய ஏமாற்றம். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ட்ரேட் டீலில் யாராவது ஒருத்தர் நோண்டி விட்டு கெடுத்து விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல நியூஸை மார்க்கெட் ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ கூட சைனா கூட கனடா ட்ரேட் டீல் போடுற மாதிரி போனாங்க. உடனே அமெரிக்கா இருந்துட்டு நீ அவங்களோட டீல் போட்டினா உன் மேலே 100% டேரிஃப் போடுவேன்னு சொன்ன உடனே இல்லைங்க நான்லாம் அப்படி பண்ணலிங்க, மன்னிச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி கனடா தரப்பு பின்வாங்கி விட்டது. இங்கே கூட பார்த்தீங்களா, சரி வரல அப்படின்னா எவ்வளவு பெரிய க்ளோஸான ஆளுகளாக இருந்தாலும் டேரிஃபை ஏற்றி விட்ருவாப்புல ட்ரம்ப் அவர்கள். சவுத் கொரியா மேலே 25% டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஈரான் பக்கத்தில் கொண்டே கப்பலை நிறுத்திட்டு ரொம்பவுமே ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி பக்கத்தில் பின்னாடி இடுப்புக்கு பக்கத்தில் ஒரு ஊசியை கொண்டு வந்து வச்சுட்டு டாய் திரும்பினா ஊசி குத்திரும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நம்ம பின்னாடி ஊசி வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ரொம்பவுமே ப்ரெஷர் டாக்டிக்ஸாக இருக்குது. அதனால தான் எல்லா நாடுகளும் நாடுகளே கோல்டை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவாப்புல, இன்னும் 4 வருஷம் இருக்குது, 4 வருஷம் முடிஞ்சிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் 2028 நானே திரும்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சட்டத்தை போட்டு இருந்துட்டாப்புலின்னா சைனாவில் அப்படி தானே ஆச்சு. ஸோ ட்ரேடு டீல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உபயோகம் இல்லாமல் தற்போதைக்கு பட்ஜெட் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோக்கஸில் மார்க்கெட்டில் ஃபோக்கஸாக இருக்குது. அதுக்கு இன்னொரு 4-5 நாள் தான் இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக இந்த செக்டரில் இந்த பங்கை தான் இன்றைக்கி ஏற்றி விடுவோம் அப்படின்ற மாதிரி 10%, 5% ஏறிய பங்குகள் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக தான் இருக்குது. ஸோ என்ன கொடுமை ஆண்டவா, இருக்கக்கூடிய பங்குகள் செலக்டிவாக ஏறிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த குறிப்பிட்ட பங்குகள் இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து கும்பா பாடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய மார்க்கெட் நம்மளுடைய நிலைமையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு, என் போர்ட்ஃபோலியோவில் 47 ஸ்டாக்ஸ் இருக்குது, அது எல்லாமே ப்ளஸ்ஸு கிடையாது, 31 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ப்ளஸில் இருக்குது, 16 ஸ்டாக் மைனஸில் இருக்குது. 2018 நான் எஸ்ஐபி மூலிமா தான் நான் ஷேர்களை வாங்கிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஒரு அமௌண்ட்டை சேர்த்துனதுக்கப்புறம் அது எதுக்கு நீ எஸ்ஐபி, அதான் ஒரு அமௌண்ட்டை சேர்த்திட்டமேனு அதை நிறுத்திட்டு போய் தனித்தனி பங்குகளாக பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம போய் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது பல்காக உள்ள அப்ரோச் பண்ண போயிருக்காரு, அந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல. எஸ்ஐபி மூலியமாக என்ட்ரானும்போது மார்க்கெட் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுதாங்க மார்க்கெட் இப்போ எல்லா பங்குகளுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. செலக்டிவாக வாங்கி வச்சுருக்காங்க. செலக்டிவாக சில செக்டர் சில ஸ்டாக்குகளுக்கு மட்டும்தான் உதவி செய்கிறதுனால இப்படி பெரிய கும்பாவாக இருக்கிறது. அதே மாதிரி போன வாரம் வீக்கெண்டில் ரிசல்ட் கொடுத்தவங்களில் பல பேர் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செக்டர்னு போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய ஸ்டாக்குகளும் சாதாரண ஸ்டாக்குகளில் மிகவும் வாலட்டிலிட்டியான ஸ்டாக்குகள் தான் இன்றைக்குமே ரிசல்ட் வருது. ஸோ அடி வாங்கிய செக்டர்கள்னு பார்த்தா சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒன் சோர்ஸ் ஃபார்மான்னு ஒரு பங்கு ஒரே நாளில் 18% இறங்கி கிடக்குங்க. நான்லாம் பார்த்துருக்கேன். சிலர் போர்ட்ஃபோலியோலாம் 3 மாதம் கூடி 18% இறங்கி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பங்குகள் பார்க்குறேன். 3 மாதம் ஆயிருக்கு அது இறங்குறதுக்கு. இவன் என்னடான்னா ஒரே நாளில் 18% இறக்கி வச்சுருக்கான். ஸோ பேர்லேயே இருக்கே, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஃபார்மா செக்டரை ஓரியன்டான இந்த ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா என்பது அவர்களுடைய ரிசல்ட்டை மைனஸில் கொடுத்ததுனால இது சின்ன குழந்தை கூட அவங்களுடைய லாஜிக் கரெக்டாக இருக்கும், மைனஸில் ரிசல்ட் கொடுத்தா அடி வாங்குவாய் அப்படின்னு நம்ம நினைக்கும்படியாக இன்னைக்கு இது இறங்கியிருக்கிற காரணங்க. அதாவது இந்த செக்டரில் ஃபார்மா செக்டரில் அடி வாங்கியிருக்கு பாவம். இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பாவம், நீ எல்லாம் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடிய நீ எல்லாம் ஏப்பா அடி வாங்கின இன்னைக்கு 6%னாலும் அது ஒரு சுகமான அடி தான். ஏன்னா அது இருக்கிறதுலே உச்சத்தில் 52 வீக் ஹையிலிருந்து தான் ஒரு 5% இறங்கியிருக்கு. அதனால் இது வலிக்காத மாதிரி நடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அவன்டெல்லாம் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடி வெளுத்து விட்டுட்டாங்க. டிஃபென்ஸே இல்லாத மாதிரி அதை பிடிச்சி இன்றைக்கி 7.5% இறக்கி விட்டுருக்காங்க. இடையில எங்கேயுமே தடுத்து நிறுத்தப்படவில்லை, அவன் பாட்டுக்கு இறங்கிட்டான். பட் ஒரு விஷயம் என்னென்னா 2025
அழகு போல் இந்த பங்கு 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டு 6 மந்த் லோ, போன வருஷத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்தினுடைய லோக்கு வந்து விழுந்திருக்கு. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இந்த ஷேடோ ஃபாக்ஸ் ஐபிஓ வந்து ஏதாவது லாபத்தை கீது கொடுக்குமா இல்லை நஷ்டம் பண்ணுமா என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்க ஐபிஓவில் வந்தது எப்போ லிஸ்ட் ஆகுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்டிங் வந்து இன்னும் பெண்டிங் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த டிசிஐ எக்ஸ்பிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் தருவது போல் இருந்தால் அதனுடைய ரெக்கார்ட் டேட் என்பது பிப்ரவரி 7ஆம் தேதியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ இந்த டிசிஐ எக்ஸ்பிரஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் கீழே விழுந்திருக்கான். பேர் வந்து டிசிஎஸ் எக்ஸ்பிரஸ். ஆனால் அவனுடைய வேகம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம பார்க்குறது ஒரு 5 வருடத்தினுடைய வேகம் 2021 மிக வேகமாக அதனுடைய விலை என்பது இப்படி சரிந்து காணப்படுகிறது. ஸோ கோவிட் சமயத்தில் என்ன விலைகள் இருந்ததோ அந்த இடத்துக்கு வந்து விழுந்து விட்டது. இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்காக இருக்குது. அதே மாதிரி அதில் போய் லாக்கான டிஐஸ் எல்லாம் தொடர்ந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த டிசிஐ எக்ஸ்பிரஸில் பாவம் லாபத்தில் இருந்தவங்க இப்போ நஷ்டத்தில் இருக்காங்க. இன்னொரு நண்பருக்குமே அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. எனக்கும் 10-11% எல்லாம் லாபத்தில் தாங்க இருந்தது. மியூச்சுவல் ஃபண்டில் நான் எஸ்ஐபி சின்ன அமௌண்ட்டாக தான் போட்டு வரேன், 10-11% லாபத்தில் தான் இருந்தது. இப்போ போய் பார்த்தா 3-3.5% தான் இருக்குது. ஒரு 12% வரைக்கும்லாம் லாபத்தை பார்த்துட்டு இருந்தவன் தான் கடைசியில் பார்த்தா இப்போ வெறும் 3% அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலிங். எப்படியோ எஸ்ஐபி தாங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. பல்காக வாங்கினா தான் நிறைய பேர் கோல்டே இருக்குது. அதை போன வருஷத்துக்கு முந்தின வருஷமெல்லாம் பல்காக வாங்கி வச்சவங்களுக்கு தான் லாபம் அப்படின்ற மாதிரியான கருத்தும் கிடையாது. நீ சில்வர்லேயும் கோல்டுலேயும் எஸ்ஐபி போட்டிருந்தாலும் அதுவும் ஒரு மாதிரி லாபமாக தான் இருக்குது எனக்கு கடந்த ஒரு வருடத்தில் அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாப்புல. ஸோ எஸ்ஐபி தான் தாரக மந்திரமாக இருக்குது. ஒருத்தர் 10% லாஸ்ட்லேருந்து கீழே போனாலும் இன்னும் ப்ளஸ் 3% தான் இருக்கார். பல்கை வாங்கி நிறைய பேர் கையை சுட்டுக்கிட்டு தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த எஸ்ஐபிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, பணபலத்தால் மார்க்கெட்டில் இழந்ததை மீட்டெடுத்துட்டு வர்றது தான். வேற என்ன, மாதம் அல்லது வாரம் தொடர்ந்து பணம் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட வாங்கும் சக்தி என்பது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். நண்பர்களே, இன்றைக்கெல்லாம் இந்த சைன்ஜீன் அப்படின்ற பங்கினுடைய விலையெல்லாம் கண்ணில் பார்க்க முடியல. அவன் ஃப்ளாட்டிலிருந்து கீழே இறங்கி இன்றைக்கி ஒரே நாளில் 10% இறங்கி கிடக்கு. இந்த சூழ்நிலையில் யார் ஹீரோ அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் தான். 5% மேல் நோக்கி ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, 2024 யார் லாக் ஆகிருந்திருப்பாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான். ஸோ ஆல் டைம் ஹையில் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஹீரோ ஒருத்தரை சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் பேங்க் ஷேர் ப்ரைஸ் தான். இந்த ஏஜிஸ் ஓபாக் டெர்மினல்ஸ் அப்படின்ற பங்குமே இன்றைக்கி ஒரு 10% ஏறி இருக்குது. ஆனால் இது ஹீரோ கிடையாது, ஜீரோவாக தன்னுடைய லைஃப் லோவில் இருந்து ஆல் டைம் லோவில் இருந்து ஒரு 10% என்பது ஏறி உள்ளது. ஏன் இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் கீழிருந்து 10% ஏறக்கூடிய பங்குலாம் அதிகமாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னா, அவன் கீழிருந்து ஏறும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அத்தனை தடைகளையும் தாண்டி மேலே போகிறதுக்குள்ள அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு தலைவலியே வந்துடும். பட் அத்தனை தடைகளையும் தாண்டி மேலே வந்தவனுங்க அப்படின்னு இல்லாமையெல்லாம் இல்லை. இந்த நெட்வெப் அப்படின்னு ஒரு பங்கு அப்படி தான் ஒரு லோ ரேட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் எத்தனையோ தடைகள், அத்தனை தடைகளையும் தாண்டி 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 அப்புறம் புதிய உச்சம் வந்தான். ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவுமே பாவம் கீழே கிடந்தது. ஒவ்வொரு முறையும் மேலே வரும்பொழுது தடைக்கற்களாகவே தான் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு சில்வர்னுடைய சப்போர்ட் இருக்குங்க, அதை வச்சுக்கிட்டு அவன் மேல் நோக்கி வந்து 2024 பாவம் யாரெல்லாம் லாக் ஆகிருந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி விட்டான். இத்தனை பேர்த்த ரிலீஸ் பண்ணி விடுறீங்களேடா, எங்களை எப்படா நீங்கள் ரிலீஸ் பண்ணி விடுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்தினுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்குது. யாரெல்லாம் இந்த ஐடிசி போன்ற பங்குகளை வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, மேல் நோக்கி வாங்கி லாக் ஆனவங்க, அதே மாதிரி ஏதாவது டிவிடெண்ட் வந்து அதனுடைய விலை குறைய அதனுடைய பிஸ்னஸ் இன்னும் பெருசாக குறையல. பிஸ்னஸ் குறைஞ்சதுனா தான் எல்லாம் ஆடி போயிடுவாங்களே. ஐடிஸினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட செப்டம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் ஒன்றும் பெருசாக குறையல. அந்த 5000 கோடி அப்படின்ற ரேஞ்சிலேயே தான் அந்த பங்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் டிவிடெண்டுகள் முதல்ல 500 ரூபாய் வாங்கும் பொழுதும் ஒரே டிவிடெண்ட் அமௌண்ட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% இறங்கிய பிறகு இந்த இடத்துல டிவிடெண்ட் ஈல்டு என்பது அதிகமாகுதே அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க,
அவங்கெல்லாம் தான் எப்படா எங்கள் லாக்கை கை கட்ட அவுத்து விடுங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ஹிந்து சிங்க் வச்சுருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க கடந்து வந்த பாதை 2 வருஷம் ஆயிருக்கு அவங்களுடைய பழைய ரேட் வரக்கு. ஆக்சிஸ் பேங்க்குக்கு அதே மாதிரி தான். ஸோ அப்போ இந்த ஐடிசி லிமிடெட் இன்னும் எத்தனை வருஷம் கழித்து லாக்கை ரிலீஸ் பண்ணி விடுவோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் அவனுடைய இயர்லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவனுடைய போன வருஷம் சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ரேஞ்சுகள்ல இருந்து ஒரு முறை என்ன பண்ணியிருந்தான்னா ஒரு 30-40% ஏறின்னு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே லோ ரேட்டில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து எப்போ லாக்கை ரிலீஸ் பண்ணி விடுவாங்கன்னு தெரில. நண்பர்களே, சத்தியமாக சொல்கிறேன், பேங்க்கு ஷேர் தான் 100க்கு 80 மார்க் வாங்கின ஆட்கள். அதுலேயும் 20 பேர் கும்பா குட்டிங்க இருக்காங்க. இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்ற பல்வேறு பேங்க்குகள், ஜம்மு காஷ்மீர் பேங்க்லாம் பெருசாக இன்னும் திரும்பி ஏறல. ஆனால் எத்தனையோ பேங்க்குகள் 100க்கு 80 மார்க் வாங்கின மாதிரி கணக்கு போட்டு 2025 பார்க்கும் பொழுது சரி, அல்லது அதுக்கு முன்னாடி பழைய லோ 2020 பார்த்தாலும் சரி, ஏறிய ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அந்த வகையில் இந்த டிசிபி பேங்க் என்பது கடந்த 5 வருடத்தில் இல்லாத ஒரு உச்சத்தில் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 7% என்பது ஏறி. நாங்கள்லாம் நல்லா இல்லை, நீங்களாவது நல்லா இருங்கய்யா அப்படின்ற மாதிரி இந்த கரூர் வைசியா பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்று ஆனந்தமே. அதுவும் இன்னைக்கு 10% ஏறி இருக்கு. இது போன்ற பங்குகள்லாம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் ஆனந்தம். ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளியே வந்து அவங்க நினச்ச மாதிரி கீழே இறங்காமல் மேலே போயிட்டான்னு வச்சுங்க, அதுவும் அவங்களுக்கு ஒரு நஷ்டம் தான். இப்போ தான் ஒரு நண்பர் வந்து பாவம் இதை பார்த்துக்கிட்டு வெறுத்து போயிட்டாப்புல. ட்ரேடிங் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சூழ்நிலை கைதி அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்து நம்மளை ட்ரேட் பண்ணாமல் இருக்க விடமாட்டானுங்க போல், ட்ரேட் பண்ண வச்சுருவானுங்க போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. ட்ரேடு பண்ணுறதுல என்ன சிரமம்னா நண்பர்களே, அது வந்து ட்ரா டவுன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு 5 நாள் ட்ரேடிங் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு 3 நாட்கள் உதவி செய்யலை அல்லது தொடர்ந்து 5 நாட்கள் உதவி செய்யலை அப்படின்னா போட்டிருக்கக்கூடிய பணத்தில் அப்படியே டொபக்குன்னு போட்ட பணத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி டொபக்குன்னு கீழே இறங்கிடும். இப்போ நிறையா பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடு போட்ட பணத்தில் 40-50% இறங்கினாலும் புலம்பிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசாக மனசு வலிக்காது. ஆனால் அந்த லாஸ் பக் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த ட்ரா டவுனை தாங்கிக்கிட்டு அப்புறம் ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்பது எல்லாருக்குமே செட் ஆகாது. ஒரு 5 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் போதும் கண்டினியூஸாக. உடனே அவங்களுடைய மைண்ட் என்ன யோசிக்குன்னா, பேசாமல் வாங்கி போட்டுட்டு 40-50% கீழே இறங்கினாலும் அப்புறம் இங்கேயும் என்றைக்காவது ஒரு நாள் மேலே வருவான்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு திரும்ப போயிடும். ஸோ நம்ம ஆளுக்கு தான் எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருக்காங்களே, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்ற மாதிரி தெரியும். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒன்றும் இருக்காது, கும்பா குட்டின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஏறி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட்னா ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகம். ஒரு நண்பர் கூட சொன்னார், மார்க்கெட் இறங்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹெட்ஜிங் என்பது நான் பண்ணி வச்சுக்கிட்டேன், அந்த ஹெட்ஜிங் வந்து என் போர்ட்ஃபோலியோ காப்பாற்றுச்சு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து யோசித்து பார்க்கலாம் அப்படின்றத ஒழிஞ்சு, மற்றபடி தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பிளான் பி என்ன? மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், ஆனால் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்றுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அவங்க திரும்பி என்னைக்கு வந்தாலும் இரு கரங்களை நீட்டி வாங்கோ வாங்கோ அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கோம். இருந்தாலும் அவன் எதையை பார்த்து பயந்துட்டு ஓடுனாங்கன்னு தெரில. 1 வருஷமாக வாங்க விற்பாங்க. அதுலேயும் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துலாம் 40,000 கோடி, இன்னும் ஜனவரி மாதமே முடியல, இருந்தாலும் 40,000 கோடி தாண்டிட்டாங்க. எப்படியோ ரெடியாக இருங்க மக்களே, ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இன்றைக்கி நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி, ஆனால் கொஞ்சம் கூட எவனும் சம்பாரிச்சிடக்கூடாதுன்னு எல்லா ப்ரீமியத்தையும் கிராஷ் பண்ணுன்னு வெறும் 9 பாயிண்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, அதுக்கு உண்டான பெரிய மூவ்மெண்ட் என்பது ஒரு சைடோ அல்லது டபுள் சைடு வால்டிலிட்டி என்பது பெருசாக என்பது இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு முடிவோடு தான் இருக்காங்க, யாரும் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இன்னொரு மிக முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நண்பர்களே, இன்டெலெக்ட் டிசைன் அரினா அப்படின்ற பங்கில் ஒரு பிஸ்னஸ் நியூஸ் என்பது வந்திருக்கு. இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரினா பற்றியெல்லாம் சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. 2025 இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய வேலை அபாரமான வேலையாக இருந்திருக்கு. அவனுடைய இறக்கத்திலிருந்து ஏற்றமும் மறுபடியும் இறக்கமும் ஏற்றமும் இருக்குது. ஆனால் கணக்குக்கு வந்து இது ஒரு ரவுண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
மொத்தமாக இந்த பங்கு வந்து ஒரு ரவுண்டு தான் போயிருக்கு, அதுவும் வாங்கி வச்சவங்களுக்கு தான் ஒரு நன்மை பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த பங்கு இன்னொரு ரவுண்ட் என்பது இப்போ இருக்கின்ற இடத்திலிருந்து ஏறுமா அல்லது கீழே வந்துட்டு ஏறுமா அல்லது கீழேயே போயிடுமா, என்ன செய்யும் இந்த பங்கு அப்படின்றது யாருக்கும் இன்னும் தெரில. ஸோ தற்போதைக்கு இந்த பங்கு 2025 ஒரு ரவுண்ட் என்பது போயிருந்தாலும் இன்னும் கீழே வரலையே அப்படின்னு நிறைய பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படி ஒரு தகவல் என்பது இந்த இன்டெலக்ட் டிசைன் அரினால வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சோனா காம்ஸ் உண்மையிலேயே போன வாரத்தில் ஓ சோனா அப்படின்னு பாட்டு பாடும்படியாக ஒரு இன்பமாக இருப்பாயா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் போலவே ரிசல்ட்டினுடைய சீசன் டைமில் இன்றைக்கி ஒரு 6% என்பது ஏறியது அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. நண்பர்களே, இந்த கோல்டு அண்ட் சில்வர்லாம் இன்றைக்கி மறுபடியும் ரீபவுண்ட் ஆகிருக்கு. அதனுடைய விலை ஏற்றம் என்பது அபாரமாக இருக்குது. அதான் ட்ரம்ப் அவர்கள் தூங்கி எந்திரிச்சு அவனை பேசிக்கிட்டு இருக்காரு, பயந்துடுச்சு. சவுத் கொரியா மேலே இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி பயந்து கொண்டது. ஸோ இதில் என்ன ஒரு சம்பவம்னா, எப்படி கோல்டு அண்ட் சில்வர் சமீபத்தில் கீழே விழுந்து மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கானோ, அதே மாதிரி இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குமே சமீபத்தில் சரிவடைந்து கிடந்த ஒரு பங்கு தான். இன்றைக்கி வந்து அவன் ஒரு 10% டபக்குன்னு ஒரு பவுன்ஸ் பேக் ரீபவுண்ட் என்பது காமிச்சிருக்கு. ஆனால் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்னும் வரல. பஜாஜ் ஃபைனான்ஸ் பற்றி இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் அப்டேட் என்பது கொடுத்துருக்காங்க. நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் என்பது அலாட்டட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாலுமே அது ஆல்மோஸ்ட் சமீபத்தினுடைய ஹையிலிருந்து கீழே இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய, டாய் நீ அந்த குரூப்பில் எதை போட்டாலும் இறங்கி தான்டா கிடக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பங்கு சமீபத்தில் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் அது ஒரு 15% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம இந்த பஜாஜ் ஃபினான்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஒரு யூடர்ன் போட மாட்டாயா, திரும்பி தன்னுடைய பழைய ஹையை போய் தொட மாட்டாயா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸில் என்சிடி சம்மந்தப்பட்ட ஒரு தகவல். ஐயோ சாமி, இந்த எஸ்பிஎஃப்சி அப்படின்ற பங்கெல்லாம் இன்றைக்கி 11% ஒரு ஒஸ்ட் கிராஸ். சில பேர்த்தினுடைய ராசி எப்படி இருக்குன்னா, சொர்க்கத்துக்கே போனாலும் இவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான், அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்ற மாதிரி. அது ஒரு ஃபைனான்ஸ் செக்டரில் இருந்தாலும் பாவம் 11% என்பது அது கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் சீசனுக்கு அப்புறம் இறங்கித்தான் கிடக்குது. இந்த சமயத்தில் இந்த ஃப்ரண்டியர் ஸ்ப்ரிங்ஸ் என்பது ஒரு சிறிய கம்பெனி இருந்தாலும் இந்த கம்பெனியில் செய்திகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ் என்பது மார்ச் 6, 2026 கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் டேட் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த பங்கு யாராவது வச்சுருந்தாங்கன்னா இந்த போனஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இதில் ஒரு தகவல். அலம்பிக் ஃபார்மாவில் ஒரு யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்றது இன்னொரு தகவல். ஃபார்மா செக்டரில் என்ன நியூஸ் வந்தாலும் இப்போதைக்கு எடுபடவே மாட்டேங்குது. என்றைக்கு தான் ஃபார்மா செக்டருக்கே ஒரு நல்ல செய்தி வரும் என்பது தெரியல. ஆனால் பாவி, ஏற்கனவே ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் மனசு நொந்து போய்க்கு வந்து இந்த ரிசல்ட் சீசனில் இவனை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்லேருந்து எகிரி வைப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2025 அவன் ஒரு 2 ரவுண்டு என்பது போயிட்டு வந்திருக்கான், 3 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். இன்னொரு ரவுண்டு வந்து புதியதாக பெரிய உச்சம் மீது போகுமான்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் ஒரு வருஷத்தினுடைய லோக்கு இந்த ரிசல்ட் சீசனுடைய இம்பேக்ட்னால வந்து கீழே வந்து கிராஷ் ஆகி 1 இயர் லோவில் வந்து விழுந்த ஒரு பங்காக இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஷேர் அப்படின்றது வந்திருக்கு. 10% பாவம் ஒரே நண்பர்களே, இன்றைக்கி ஒரே நாளில் 10% ஏறிய பங்குகள் இருக்குது, ஒரே நாளில் 10% இறங்கிய பங்குகள் இருக்குது. அது எல்லாமே ரிசல்ட் சீசனுடைய இம்பேக்ட்னால. தொடர்ந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் இதனுடைய இந்த மாதிரி பங்குகளுடைய இம்பேக்ட் இருக்குமா அல்லது தொடர்ந்து சில நாட்கள் இருக்குமா அப்படின்றது தெரில. மேலே இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஒரு 4-5 நாள் ரிசல்ட் சீசனில் ஒரு 20-30% ஏற்றி விட்டான்னு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதுவே இறங்கி போச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த ஆரியன் ப்ரோ அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு 4-5% ஏறி இருந்தது. இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வருது, பிஸ்னஸ் அப்டேட் என்பது வருது. அந்த அப்டேட்டை வச்சுக்கிட்டு ஷேர்களினுடைய விலை ஏறுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ராசி அந்த ஒரு நல்ல விஷயம் என்பது இந்த ஆரியன் ப்ரோ ஷேருக்கு கிடைச்சிருக்கு. இதனால தான் இன்றைக்கி அது ஒரு 2% என்பது ஏறி இருக்குது. நண்பர்களே, வேறு வழி இல்லை, ரொம்பவுமே செலக்டிவான பங்குகளை தான் மார்க்கெட் ஏற்றி விடுது. என்ன கொடுமை சரவணான்ற மாதிரி தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.